மாவனெல்ல மண்மேடு சரிவோ, மூவரின் உடல்கள் கண்டெடுப்போ. ஜனாதிபதி சட்டத்தரணிகளாக 4 பேர் நியமனம். கரூர் சம்பவத்தில் யாரையும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை, நிர்மலா சீதாராமன் தெரிவிப்போ. மாவனெல்ல மணிக்காவ பகுதியில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 3 பணியாளர்கள் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 3 உயிரிழந்தார்கள். இந்நிலையில் 3 உடல்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சட்டமாதிபர் திணைக்களத்தின் 4 சிரேஷ்ட அதிகாரிகள் ஜனாதிபதியின் சட்டத்தரணிகளாக ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பதவிகளுக்கு பதவி உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக இரஞ்சன பீரிஸ், ஆஷாட் நவவி, லக்மாலி கருணாநாயக்க, சுதர்ஷன டி சில்வா ஆகியோர் ஜனாதிபதி சட்டத்தரணிகளாக நியமிக்கப்பட்டார்கள். அரசியலமைப்பின் 33 CC ஆவது பிரிவில் சட்டத்துறையில் உயர்ந்த நிலையை அடைந்துள்ள மற்றும் உயர் நடத்தை, தொழில்முறை நேர்மை தரங்களை பேணி வரும் சட்டத்தரணிகளுக்கு இந்த கௌரவ பதவி ஜனாதிபதியால் வழங்கப்படுகிறது. புதிதாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் உத்தியோகபூர்வமாக நடைபெறும் ஒரு விசேட நீதிமன்ற அமர்வில் பிரதம நீதியரசர் முன்னிலையில் தமது சத்திய பிரமாணத்தை மேற்கொள்வார்கள் என்றும் இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்காலை சீனி மோதிர பகுதியில் கடந்த நாட்களில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு தங்காலை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் தங்காலை நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 13ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். தங்காலை பகுதியில் கடந்த 22ஆம் தேதி போலீசாரால் நடத்தப்பட்ட சோதனையின் போது 3 பார ஊர்திகளிலிருந்து ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கரூர் கூட்ட நெரிசலால் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை இந்திய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து ஆறுதல் கூறியிருந்தார். இதனையடுத்து செய்தியாளர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், கரூரில் நடந்தது அதிர்ச்சி சம்பவம். பொதுமக்கள் ஆர்வத்தோடு வந்ததால் ஏற்பட்ட பாதிப்புதான் இந்த நெரிசல். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். தங்களது உறவினர்களை இழந்து அவர்கள் கதறி அழுவதை பார்க்க முடியவில்லை. அவர்களிடம் வார்த்தைகளால் ஆறுதல் கூற முடியவில்லை. மிகவும் பரிதாபமான நிலைமையாக உள்ளது. இனி இதுபோன்ற ஒரு சம்பவம் நாட்டில் நடக்கக்கூடாது. சம்பவம் அறிந்து பிரதமர் மோடி கரூர் வருவதாக கூறினார். ஆனால் பல்வேறு காரணங்களால் அவரால் வர முடியவில்லை. ஆகவே மத்திய அரசு சார்பில் நாங்கள் வந்துள்ளோம். இந்த சம்பவத்தில் எந்த ஒரு கட்சியையும் குறிப்பிட்டு பேச விரும்பவில்லை. யாரையும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. கட்சி சார்பில் விமர்சனங்களை முன்வைக்க நான் விரும்பவில்லை. யார் மீது தவறு என்பதை நிர்ணயிக்க எனக்கு அதிகாரம் இல்லை. கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தாக்குதலில் 66,000 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் 66,005 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 1,68,162 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இம்முறை T20 உலக சாம்பியனான மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி நேபாள அணி வரலாறு படைத்துள்ளது. மேற்கிந்திய தீவுகள் நேபாள அணிகள் மோதும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் ஷார்ஜாவில் இடம்பெற்றது. சர்வதேச அரங்கில் இரு அணிகள் முதன்முறையாக மோதிய போட்டியில் நாணய சுழற்சியை வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணியின் தலைவர் அகியல் ஹொசைன் களத்தடுப்பை தெரிவு செய்தார். 4 அறிமுக வீரர்கள் உட்பட 2ஆம் தர வீரர்கள் உட்பட மேற்கிந்திய தீவுகள் அணி களமிறங்கியது. நேபாள அணி 148 ஓட்டங்களை எடுத்து 19 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை வென்றுள்ளது. இதேவேளை மேற்கிந்திய தீவுகள் அணி 20 ஓவரில் 129 ஓட்டங்களை பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அரங்கில் உறுப்பு அணியான நேபாளம் ICC முழு உறுப்பினர் அந்தஸ்து பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணியை முதன்முறையாக வீழ்த்தி வரலாறு படைத்துள்ளது. 27ஆம் தேதி இடம்பெற்ற முதலாவது T20 போட்டியில் இந்த விடயம் இடம்பெற்றுள்ளது. இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா.